உங்களது திறமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. அது இன்னைக்கு ஒரு விஷயத்துல உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். எனவே கொஞ்சம் பொறுமை, நிதானத்தோட ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு எது அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியது, என்னென்னவெல்லாம் செயல்கள் செய்தால் நமது ராசிக்கு அதிகமான நன்மைகள் உண்டு, எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு புதன்கிழமைங்க. இன்றைய தினம் ஒரு தேய்பிறை தினங்க. தேய்பிறை அஷ்டமி தினமான இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. கால பைரவருக்கு இன்றைய தினம் வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனைகள் செய்யலாம். இதனால் உங்களது இல்லத்திலோ அல்லது உங்களிடமோ தீய சக்திகள் கண்டிப்பாக அண்டாமல் ஓடிவிடும். நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றுள்ளதுங்க. 8ஆம் இடத்திலும் 2 கிரக சேர்க்கையாக ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் 2ஆம் இடத்தில் செவ்வாய் பலன் ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாகுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இல்லத்துல நல்ல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இன்றைய தினம் வெளியுலக தொடர்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பொருளாதாரமும் மிகச்சிறப்பான வகையில் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் அடிக்கடி தொல்லை கொடுத்து இருக்கக்கூடிய உங்களது வாகனம் ஏதாவது அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு ட்ரபிள் பண்ணிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வாகனத்தை மாற்றலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நல்லவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து காரியங்களையும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு. தோல்வியடைந்த காரியங்களை கூட ஒரு லிஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு அன்பு, பாசம் இன்றைய தினம் பிணைப்பு அதிகமாக இருக்குங்க. அதிகமாக உற்சாகமாக நீங்க இருந்தாலுமே உங்களோட இருக்க முடியாம போன சில பேருக்காக நீங்க கொஞ்சம் வருத்தப்படுற நாளாகவும் இன்னைக்கு இருக்கலாம். புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் இன்றைய தினம் உங்களது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றிக்கான நல்ல ஒரு ஃபார்முலாவும் அமைய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அனுபவமாகவும் அது கிடைக்கும். மற்றவர்களிடமிருந்து மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையை நீங்கள் சிறப்பாக உங்களது செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமாக நீங்கள் பெற முடியும். திடீரென சில ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு குழப்பமடைய செய்யலாம். அன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சுமாராக தாங்க இருக்குது. உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமது கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் மாலை 6:52 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. எனவே முக்கியமான வேலைகள், முக்கியமான முடிவெடுக்குதல் அல்லது முக்கியமான செலவுகள், எந்த விதமான முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில், உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் இன்றைய தினம் மாலை 6:30 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. அதன் பிறகு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க அதை செய்யாம முடியாம போகலாம். ஸோ இந்த விதமான ஒரு முக்கியமான வேலைகளையும் இன்றைய தினம் 6:30 மணிக்குள்ள முடிச்சுறது நல்லதுங்க. நாளைக்குன்னு சொல்லி தள்ளிப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களது தோற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள நல்ல பார்ட்னர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுடன் சண்டை பூசல் இல்லாமல் அமைதியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. எனவே குடும்பத்தில் பாச பிணைப்பு ஏற்படும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்ல நாள். இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் நல்ல நாளாகவே அமையுங்க.
இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தை மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கணினியுடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தினமும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வேணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 5 ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நம்பர் 5ஐ பயன்படுத்துங்கள். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சில்வர் கலர், இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர். இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உங்களது அலுவலகத்தில் கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் நல்லதுங்க. தேவையில்லாத சில சிந்தனைகள் மூலமாக மனசு சஞ்சலமாக வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொடர்புகள், புதிய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களது பர்சனல் வாழ்க்கையிலோ அல்லது வியாபாரம் மூலமாகவோ கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பில் எப்படி இன்னும் அதிகமான சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. சேமிப்பில் அதிக ஆர்வம் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரும். அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் தேவையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும். ஸோ அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியான திருப்தியான நாளாக இன்றைய தினத்தை மாற்றித்தரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நமது வீடியோ பற்றின உங்களது கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லதோ கெட்டதோ நமது வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அது வரவேற்கப்படுகிறது. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து விட்டிங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்னன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நான் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துடும். நமது வீடியோ எதையுமே நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். ரெண்டாவது என்னென்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும், நல்ல சப்போர்ட் அமையும். ஸோ மறக்காமல் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.